அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சட்டப்பேரவை வளாகத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனும் 35 நிமிடங்கள் ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், விவரங்கள். சிவரஞ்சனி, மிக முக்கியமான ஒரு சந்திப்பு தற்போது சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறக்கூடிய அதே நேரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் அதே போல புதிதாக பதவியேற்றிருக்கக்கூடிய பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தற்போது சட்டமன்ற பேரவை வளாகத்தில் அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அமரக்கூடிய அந்த பகுதியில் சந்திப்பானது நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக இது ஒரு முக்கியமான சந்திப்பாக பார்க்கிறோம். குறிப்பாக நயினார் நாகேந்திரன் தலைவராக பொறுப்பேற்று கிட்டத்தட்ட 10 நாட்களை கடந்திருந்தாலும் கூட அதிமுக பாஜக கூட்டணி என்பது தற்போது உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு சட்டமன்றத்தில் எவ்வாறு செயல்பட வேண்டும், அதிமுக பாஜக கூட்டணியிடையே அந்த ஒற்றுமையுடன் எப்படி செயல்பட வேண்டும் உள்ளிட்ட பல விஷயங்கள் இதில் ஆலோசிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக பார்க்க முடிகிறது. குறிப்பாக மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்று நயினார் நாகேந்திரன் அவர்கள் தெரிவித்திருந்தாலும் கூட சுமார் 35 நிமிடங்கள் சந்திப்பானது நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக நேற்றைய தினத்தில் குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் நீட் விவகாரத்தில் கோரிக்கை வைத்து இந்த கூட்டணியை தொடர்வீர்களா என்ற கேள்வி குறிப்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து வைத்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக பாஜக அதிமுக கூட்டணி குறித்து குறிப்பாக முதலமைச்சருடைய அந்த பல கேள்விகள், பல விமர்சனங்களை வைக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கிறோம். அந்த வகையில் வரக்கூடிய இந்த மீதம் இருக்கக்கூடிய மானிய கோரிக்கை நாட்களை குறிப்பாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்களும் எவ்வாறு ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்பது குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக முதற்கட்ட தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 35 நிமிடங்களுக்கு மேலாக இந்த சந்திப்புகள் நடைபெற்றிருந்தாலும் கூட குறிப்பாக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி, அதே போல கடம்பூர் ராஜு, அக்ரி கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட தலவாய் சுந்தரம் உள்ளிட்ட பல முக்கிய சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளே அமர்ந்திருந்தார்கள். நயினார் நாகேந்திரன் சுமார் 35 நிமிடங்களுக்கு மேலாக எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு பல விஷயங்களை விவாதித்ததாக கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த கூட்டணியை பொறுத்தளவிற்கு சமீபத்தில் உருவான ஒரு கூட்டணியாக இருக்கக்கூடிய நிலையில குறிப்பாக கிரவுண்ட் லெவலில் இதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு அப்படிங்கிறது குறித்தான ஆலோசனையும் தற்போது நடைபெற்றிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதற்கு சற்று முன்னதாகத்தான் தற்போது இருவரும் சட்டமன்றத்திற்கு உள்ளாக சென்றிருக்கிறார்கள். கடந்த 10 நாட்களுக்கு மேலாக அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறது தற்போது ஒற்றுமையாக அவர்கள் கூட்டணி அமைத்திருந்தாலும் கூட சட்டமன்ற கூட்டத்தொடரில் அவர்களுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது குறிப்பாக ஒவ்வொரு சட்டத்திற்கும் ஒவ்வொரு தீர்மானத்திற்கும் தனித்தனி நிலைப்பாட்டை, நீட்டிற்கு ஒரு நிலைப்பாடு, அதே போல தொகுதி மறுசீரமைப்புக்கான தனி நிலைப்பாடு, இப்படி ஒவ்வொரு முக்கியமான தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகளுக்கும் தனித்தனி நிலைப்பாடுகளை எடுத்துட்டு வர்றாங்க. எனவே இனி அது வரக்கூடிய காலங்களில் எப்படி மாறப்போகிறது, ஒற்றுமையாக இருந்து அதிமுக பாஜக கூட்டணி ஒரே மாதிரியான அந்த தீர்மானத்தை ஆதரிக்குமா உள்ளிட்ட பல விஷயங்கள் வரக்கூடிய நாட்களில் புரிந்து கொள்ள முடியும். அதற்கான ஒரு முக்கியமான ஆலோசனையை தான் முதல் முறையாக எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்திற்கு நயினார் நாகேந்திரன் நேரடியாக சென்று இந்த ஆலோசனை நடத்தியிருக்கிறார். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வேல்முருகன்.